ஹலோ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம் ம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 32 33 வருஷம் ஆச்சு. ம் அப்போ வாங்க இட்லி பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இது ம் எல்லாருக்கும் இட்லி பாத்திரத்துக்குள்ள உள்ள எல்லாம் அடியில் அப்படியே என்னமோ மாதிரி கரக்கரையா அப்படியே திட்டு திட்டா இருக்கும். ம் எனக்கு பார்த்தீங்களா இன்னமும் அப்படியே இருக்கு இந்த பாத்திரங்க. இந்த பாத்திரம் 32 வருஷமா யூஸ் பண்றேன். ம் இப்போ ஒன்று சில்வர்ல வாங்கி வச்சிருக்கேன், அது எனக்கு யூஸ் பிடிக்கல. ம் இது 32 வருஷமா யூஸ் பண்றேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்திரம். ஓ இட்லி பாத்திரம் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன். அது மாதிரி இந்த அடுப்பும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ம் 32 அடுப்புமே 32 வருஷம் ஆயிடுச்சு. அடுப்பு 96ல வாங்கினது. ம் ஏன் எல்லாமே 30 வருஷம் தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஏய், அவ்வளவு நாள் யூஸ் பண்றோம் பாரு. இப்ப உள்ள பிள்ளைலாம் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு இட்லி சட்டி யூஸ் பண்ணுதுங்க. ம் நாங்களாம் அப்படி பத்திரமா வச்சு யூஸ் பண்றோம் பாரு. அதை வச்சு காட்டுறேன். ஓ சரி சரி. அதுக்காக காட்டுறேன். ம் ரெண்டாவது கரகிற எதுவும் இல்லை, நீட்டா இருக்கு பாரு. ஆமா. பாத்திரம் விளக்கி நீட்டா இருக்கு. ஆளு கூட 30 வருஷம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இருக்க முடியாது ஆளு கூட. ஆமா, ஆனால் பாத்திரங்கிறத அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே. ஆனால் ஒரு சில பாத்திரம் தான் மம்மி நம்ம யூஸ் பண்ணுறது நாளுக்கு வரும். ஒரு சில பாத்திரம் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, மாவு காலையில ஆட்டி வச்சது ம் புளிச்சிருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு மாவாட்டினீங்களா? இன்னைக்கு காலையில மாவாட்டினேன். ம் இட்லி ஊத்துன்ட்டு நல்லா பந்து மாதிரி பத்து இருக்குல்ல? மாதிரி புளிச்சிருக்கு பாருங்க. கலக்காம ஊற்றணும்னு சொல்லுவீங்களே, கலக்காமதே ஊத்துறேன். பாருங்க கைஸ், கலக்காம. சீரக அரிசி 2 உலக்கு போடுவேன். ம் ரேஷன் அரிசி 3 உலக்கு போடுவேன். ம் 5 உலக்கா 1 உலக்கு உளுந்து போடுவேன். ஆ அது அப்படியே பந்து மாதிரி வந்துடும். பந்து மாதிரி வந்துடும் இட்லி. இது இந்த பெரிய இட்லிலாம் ஊற்றுற ஆரம்பி இப்போ அதெல்லாம் நீங்கள் இப்போ ஊற்றலாமா? ஊற்றுமா? ஆமா, அது டம்ளர்ல எல்லாம் ஊத்துறாங்க. ஆமா, நானும் தான் பார்த்தேன். அதெல்லாம் எப்படி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும்ல. எதுவுமே ஒரு சின்னதா அழகா இருந்தா சாப்பிட தோணும். ம் எருவு மாடு மாதிரி அந்த இட்லி 2 இட்லி சாப்பிட்டு திருப்தி வந்துடும். ஆ என்ன கடையிலையுமே அந்த இட்லி வச்சுருக்காங்க. ஆமா, அது யாரும் ஊத்துனாங்க பார்த்தேன், நான் வீடியோல பார்த்தேன். எப்பயும் ஊத்துறவங்களே ஊத்துனாங்க ம் அந்த இட்லி. இது லஞ்ச் பாக்ஸ் பண்ணோம்ல, ஜெனி. ஜெனி. ஆமா, ம் ஜெனி அந்த இட்லி ஊத்துனுச்சு. ஜெனி சாப்பாடுல இருந்தால் ஃபேமஸ் ஆனதுனால ஜக்கில் சட்னி வைக்கும். கடையில் நம்ம போனால் எப்படி கொண்டாந்து ஊற்றுவாங்க, அதே மாதிரி அந்த ஃபீல் வரணுமா? அதனால இடம் வாங்கி வீடு கட்டுது. ஒரு வீடு கட்டுது. ஆமா. ஓ, அவங்க ஹஸ்பண்ட் ஏற்கனவே கவர்மெண்ட்ல தான் இருக்காரு. கவர்மெண்ட்ல தான் இருக்காரு. அதுவும் டெய்லர் கடை வச்சிருக்கு. டெய்லர் கடை வச்சிருக்கு. யூடியூப்ல நல்ல இன்கம். யூடியூப்ல நல்ல இன்கம். முன்னாடி ஃபர்ஸ்ட் அஜித் வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கெல்லாம் முடிச்சான். ஆமா, அவங்கள கேட்டே திறக்க மாட்டேன்ட்டாங்களா. அதுல போய் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆனா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆமா, யூடியூப் சேனல். அதுக்கு அது நல்லா சமைக்குது. நைட்டு வந்தா கூட மீன் வச்சு கழுவி சமைச்சு மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடுறாங்க. அவங்க பயங்கரமா சாப்பிடுறாங்க. நீங்க நைட் எல்லாம் மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா மம்மி? நமக்கெல்லாம் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நம்மளாம் செத்த சாப்பாடுதான். ஏதோ வயிற்றுக்கு சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அவங்கள மாதிரி எல்லாம் அவங்க நல்லா சாப்பிடுறாங்கப்பா. எப்படிதான் வயிறு கொள்ளும்னு தெரியல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் வயிறு கொள்ளாது அப்படி சாப்பிட்டாலாம். சாப்பிட முடியாது. நமக்கு ஏதாவது ஒண்ணு வச்சு இது வச்சு கல்யாணக்கார வீட்டுல உணவே எல்லாமே சாப்பிடுறோம். ஒன்னொன்னு எல்லா வெரைட்டிலையும் ஒன்னொன்னு வேணா சாப்பிடுவோம். அவங்க நல்லா சாப்பிடுறாங்க அப்பா. ஆனா ஒரு சில வீடியோல மம்மி நைட் எல்லாம் பிரியாணி போடுறாங்க, நைட் எல்லாம் ஃபிஷ் ரெடி பண்றாங்க. எப்படி சாப்பிடுறாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க வீட்டுல ஆள் கூடங்கிறனால அண்ணன் அப்பவே காலி பண்ணிடுவாங்க போல. இல்ல அடுத்த வேலைக்கு வச்சுக்க முடியாதுல்ல நைட்டு பண்ணா. நம்ம வீட்டுல முத்தினா இருக்கையிலே நம்ம அப்படி எல்லாம் பண்றது இல்லை. இப்பெல்லாம் எந்த வித கமிட்மெண்ட் இல்லை மம்மி. இப்போ சிக்கன் சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா இப்போ போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, புதுக்கோட்டையிலேருந்து வரையில ஒரு நாள் நைட்டு ஈவினிங் நேரம் 5 மணி 4 மணிக்கு வேலையை விட்டு போகிறவங்க சிக்கனை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நைட்டு போய் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதெல்லாம் பழக்காது. நமக்கு எங்க அம்மா அப்பா எப்படி செஞ்சா கூட அதே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செய்யுது. ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் ஓல்டு மாதிரி தானே செய்வீங்க. ஓல்டுன்னா ஆமா, லேட்டஸ்ட் எப்படின்னா இப்ப மனசுல என்ன நினைக்கிறேன். அம்மா கைப்பக்குவம் என்ன மாதிரிதான். அம்மா கைப்பக்குவம் என்ன மாதிரிதான். வெறும் ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு சட்னி, ஒரு ரசம், அப்படிதான் பண்றாப்புல. 7 வெஞ்சுனா 7 இது அப்படி எல்லாம் பண்றது இல்ல. அம்மா கைப்பக்குவம் நம்மள மாதிரிதான் கிட்டத்தட்ட சாப்பாடு சமையல். ஆனா அந்த ஜெனி எல்லாம் ஓவர். அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40,000 50,000 ஆகும் சாப்பாடு செலவே. திடீர்னு ஏதாவது இன்கமுக்கு பிரேக் ஆகி போனுச்சுன்னு அவ்வளவுதான் சிங்கி அடிக்கணும்.
இன்கம் பிரேக் ஆனிச்சு, ஆ அவ்வளவுதான். நம்ம வண்டி எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஓடிடும். இப்படியே நடக்கிறனால எப்பவுமே ஒண்ணு ரோபோசங்கர் அவர் மகள்கிட்ட சொல்லுவாரா, யானை வந்தாலும் ஏற தெரியணும், ஜப்பான் வந்தாலும் தவிர தெரியணும். இன்னைக்கு கார் இல்லையா, நடந்துதான் நீ 2 கிலோமீட்டர் போகணும்னா நடந்து போகணும். என்ன நான் அப்படிதான் பழகினேன். இல்ல எனக்கு காரே வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி ஏரோப்ளைன் வந்தா ஏறிட்டு போ. உனக்கு ஏரோப்ளைன் சௌகரியம் கிடைச்சா ஏறிக்கிட்டு போ, கார் சௌகரியம் கிடைச்சா கார்ல போ, நடந்து போற சௌகரியம் கிடைச்சா நடந்துதான் போகணும். எல்லாத்துக்கும் நம்ம உடம்பு வளைஞ்சு கொடுக்க பழகிக்கணும். அது சொல்லுது எங்க அப்பா, எனக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்கதான் என்னால ஓரளவு இதுங்க முடியுது. அது எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாரு, எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்படிதான் வருவேன், என்னால இதுங்க முடியாது, நான் நடந்து வரமாட்டேன், நான் சைக்கிள்ல வரமாட்டேன், சைக்கிள் ஓட்டுமா நல்லா. அப்படிலாம் எது எதுக்கு நமக்கு தோதோ அது மாதிரி நடந்துக்கணும். நான் அம்பானி மகள் இல்ல, என்ன அதே அவர் சொல்றாரு, அம்பானி மகள் இல்ல, நம்ம சாதாரண ஒரு காமெடி நடிகரோட மகதான். ஆனா கல்யாணம் காமெடி நடிகர் பையன் மக மாதிரி பண்ணலையே, அப்படி பண்ணாராம். அவ்வளவு பேர் இவன்ல வந்திருக்காண்ட செத்ததுக்கு. இந்த ஜாதகம் பாக்குறேன்ல, செல்வி வந்து பாத்துருக்காரு. செல்வி வந்து மாப்பிள்ளைட்ட அவ்வளவு நேரம் நின்று விசாரிக்கிறாரு. செல்வி வந்து பிஜேபில இருந்து போயிட்டு வாங்கன்னு இருப்பாங்க. அவர் பிஜேபி கட்சியில தானே இருக்காரு. செல்வி ரோபோசங்கர் கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா என்ன மதிப்பு, ரோபோசங்கர் வாழ்ந்த சரித்திரம் படைச்சிட்டு போயிட்டாரு. அவ்வளவு பேரும் வந்திருக்காங்க. விஜய் சூர்யாவை தவிர மிச்சம் எல்லாரும் வந்திருக்காங்க. ரஜினி வரல, கமல் வரல, அவங்க எல்லாம் வரல. அவங்க எல்லாம் இவங்களை விட கூட ஆர்டிஸ்ட்னு வரல. மத்தபடி ஜாதகக்காரங்க எல்லாரும் வந்திருக்காரு. நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை. கிட்டத்தட்ட 2000 பேர் பின்னாடி போயிருப்பா அவருக்கு இந்த ஊர்வலத்துல. நல்ல மதிப்பு. இறுதி ஊர்வலத்திலயா? இறுதி ஊர்வலத்துல அவர் சொல்லுவாரா, நம்ம வாழும்போது நம்ம பிறக்கும் போது ஒத்தையா பிறக்கலாம், சாகும் போது நமக்கு ஒரு 1000 பேராவது நம்மளுக்காக அழுகணும், என்ன அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லுவாரா. அவர் ஒய்ஃப் சொல்லுது. 1000 பேர் இல்ல 2000 பேரே பின்னாடி வந்துட்டாங்க. நல்ல காமெடி. சிவாஜி பேசுற மாதிரி பேசுறாரு, ரஜினி பேசுற மாதிரி பேசுறாரு. ஐயோ ஒரு இதுல போய்கிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, என்னை எல்லாரும் என்ன எண்டு கார்டு போட்டாங்க, எனக்கு நான் முதல்ல முடியாம இருந்து வந்தாரு, எனக்கு எல்லாரும் எண்டு கார்டு போட்டாங்க, இனிமே இவனை ஷூட்டிங் எடுக்க கூடாது, இவனுக்கு படம் எல்லாம் முடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எண்டு கார்டு போட்டாங்க. நான் எந்திரிச்சு வந்தல்ல அப்படின்னு இப்படி காட்டுறாரு. நான் எந்திரிச்சு வந்தல்ல அப்படின்னு காட்டுறாரு. என் பாடி எல்லாத்தையும் தாங்கும் அப்படிங்கிறாரு. அப்பவே நினைச்சிட்டாங்க இவன் திரும்ப வரமாட்டான்டா அப்படின்னு நினைச்சிட்டாங்களா. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்களா. எங்கடா யாரா ஒருத்தன் விழுந்துட்டானே, இனிமேலுக்கு அவன் வரமாட்டான்டா, அடுத்த வேலையை பாருங்கடா அப்படின்றாங்க. அவன் திரும்ப எழுந்திரிச்சு வந்துட்டான்னா அப்படியே முடிச்சிருப்பாரு போல, அதனாலதான் எடுத்துட்டு அவருக்கு அந்த அது இல்லாம இருக்க முடியல. அதுக்கு பதிலா உயிரை விட்டுறலாம். அவர் பயப்படவே இல்லை உயிர் விடுறதுக்கு. நல்ல தைரியமா பேசிட்டு போறாரு. கார்ல எல்லாம் சூப்பரா பேசிட்டு போறாரு. காலையில எந்திரிச்சு குளிச்சு இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட்ல அந்த இது ஏர் ஹோஸ்டஸ் ஏரோப்ளைன் ஸ்டார்டிங் எடுக்கும் போது ஒரு சவுண்ட் வருமா கேட்க, அந்த சவுண்ட் எல்லாம் விடுறாரு. ஏரோப்ளைன் ஸ்டார்ட் இங்க இருந்து போறாங்க. அவங்க அம்மாக ஒய்ஃப் அவரு இந்த பேட்டி எடுக்கிற ஒரு அம்மா இதுல கலாட்டா இதுல 4 பேரும் போறாங்க. போகும்போது அவர் கார்ல பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு. நம்ம அப்ப போறோம், போய் சென்னையில போய் இறங்கி ஏர்போர்ட்ல போய் ஒரு காஃபி, நல்ல சூப்பர் காஃபி 2 பருப்போட வாங்கி சாப்பிடுறோம். சாப்பிட்டு நேரா உடனே போன உடனே அங்க இது லைன்ல நிக்க சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ல லைன்ல நின்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனோம். போன உடனே எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்களாம். செக் பண்ணா அது நம்மள்ட்ட ஏதாவது இருந்துச்சுனாக்கா கீன்னு கத்துனா நம்ம வெளியே வந்துடும்மா. கீன்னு கத்துருச்சுன்னா, கீன்னு கத்தலைன்னா வெளியே வந்துட்டோம்னாக்கா ஒரு ட்ரவுசர் பனியன் எல்லாத்தையும் அவங்க சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் அப்படியே சொல்றாரு. ஜெட்டி பனியன் எல்லாம் அவங்க சொல்லி அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போனோம்னா உள்ள போயிடுவோம். அப்புறம் ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போச்சுருவாங்க. ரவுண்டா ஒரு கம்பி மாதிரி வளையம் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ள போச்சுருவாங்களா. போச்சுள்ளி அதுக்கப்புறம் நம்ம அப்படி எல்லாம் செட்டில் ஆகி ஏரோப்ளைன்ல ஏறி உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்க. உட்கார்ந்த உடனே ஏரோப்ளைன் எடுக்கிறேன், ஃப்ளைட் எடுக்கும்போது
இன்னும் ஒரு சவுண்ட் வருமா, சரி ஏரோப்ளைன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் இங்கிலீஷ்ல அப்படி பேசுமா, அதை அப்படியே பேசுறாரு. எப்படி இவ்வளவு திறமைன்னு தெரியல. அந்த இங்கிலீஷ்ல பேசுறது அப்படியே பேசுறாரு. இங்கிலீஷ் பேசல அவரு, அந்த குரல்ல ஏதோ பேசுறாரு, அதே ஸ்லாங்ல நல்லா இருக்கு அவர் பேசுறது. அந்த வீடியோ பாரு, சூப்பரா இருக்கு, சிரிப்பா வருது. சரின்னு பேசுமா, சரின்னு பேசி அவரு இலங்கை போனாரு. அப்ப லாஸ்டா இலங்கை போயிட்டு வந்து இப்ப இறந்துருக்காரு. இலங்கையில போய் ஏதோ பார்ட்டியில கலந்துட்டு இருப்பாரு, ஏதோ இது மாதிரி என்னமோ பணம் பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் வைப்பாங்கல்ல, என்னது இது மாதிரியா, அது என்னமோ விருந்து மாதிரி. ஆமா, அதுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு போனதுல நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாரு. தண்ணி ஆமா, சூப்பரா இருக்கு. அப்படி அவரு பக்கத்துல இருந்தாருன்னா நமக்கு எந்த கவலையுமே இருக்காது, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்டர்டெயின் ஆகிட்டே இருக்கு. அவர் ஒய்ஃப் எப்படிதான் அவரை விட்டுட்டு இருக்கோம், எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவாஜி குரல் பேசுறாரு, என்ன ரஜினிகாந்த் குரல் பேசுறாரு, கமல் குரல் பேசுறாரு. சிவாஜி பழைய காலத்துல பேசின அந்த இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு கார்ல, அப்படியே சூப்பரா பேசுறாரு. உண்மையில நம்ம ஒரு இதை இழந்துட்டோம்னு சொல்லணும். நல்ல காமெடி நடிகர், ஒரு நல்ல காமெடின்னு ஒரு சிகரத்தை இழந்துட்டோம்னு சொல்லணும். நல்லா அவருக்கு அது பேசிக்கலே வருது, அவர் கஷ்டப்பட்டு மூவ் பண்ணல, அது பேசிக்காவே வருது, அவருக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி. இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த டெய்லி எழுந்திரிச்சா அந்த நம்ம ரொட்டீன் பண்றது கஷ்டப்படுறோம். அவரு இத்தனையும் ஹெல்த் பொழுது இதுவா இருக்கு இல்லையா, அப்பதான் சொன்னாரு எல்லாரும் நான் எண்டு கார்டு போட்டு போயிடுவேன், இனிமே நான் படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன். 2 வருஷம் முன்னாடி அப்படித்தான் நினைச்சாங்க, ரோபோவா இனி அவ்வளவுதான் எண்டு கார்டு போட்டாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் எந்திரிச்சு வந்தேன்ல, என்னுடைய பாடி எல்லாத்தையும் தாங்கும், என் பாடி அப்படி சூப்பர் பாடி அப்படின்னு நல்ல சூப்பரா பேசுறாரு. பொழுது போறது அப்படியே தெரியவே இல்லை. அவரை பேட்டி எடுக்காருன்னு நினைக்கும் போதே வருத்தமா இறந்துட்டாரு. படத்துலயுமே நல்ல காமெடி பண்ணுவாங்க. நான் பட காமெடி கூட பார்த்ததுல அவர் இப்ப பேசுறது அந்த மாதிரி படத்துல எல்லாம் தனுஷ்க்கு இதுவா இல்ல இருப்பாரு, அடியாளா, தனுஷோட அடியாளா இருப்பாரு. தனுஷ் அடியாளு, இவரே அடியாளா இருப்பாரு. நல்ல வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு இந்த தெருவில் இந்த இவங்க தெரிவாங்கல்ல, பட்டாப்பட்டி டவுசர் எல்லாம் வெளியே தெரியுற மாதிரி, அந்த மாதிரி நல்ல இதுவா இருக்கும். அவங்க அன்னை மக இவங்களை நம்பி இல்லை, அந்த பிள்ளையும் பியூட்டி பார்லர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நடத்துதான், அந்த வேலை பார்க்க போயிருமா, அது வச்சு இருக்காது. அவ சொல்றா, நாங்க வளர்க்குறமே தவிர அவ அவளுடைய காசுலதான் ஏன் பண்ணிக்கிறா, எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, எங்க வீட்டுல நைட்டு தங்குற அவ்வளவுதான். அதுவும் பியூட்டி பார்லர் மாதிரி எதுவும் வச்சுதான். பியூட்டி பார்லரா என்னமோ மேக்கப் சம்பந்தப்பட்டதுதான். அதுலயே நிறைய ஏர்ன் பண்ணும் போல, அதுல அதுவும் நல்லா ஏர்ன் பண்ணும் போல. எல்லாருமே ரோபோசங்கர் மகன்ல பேர் ஆயிடுச்சுல்ல. அதுக்கு அவங்க எல்லாம் தத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மற்றவங்க கேட்க மாட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லியை எப்படி இருக்குன்னு, பந்து நல்லா இருக்கு. பகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது கனம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும் பூவா. நீ காலையில ஆட்டினதானே, ஆனா புளிச்சிருச்சு மாவு. ஒரு நாள் விட்டாதே கனம் இது கூட இன்னும் சாப்பிட்டா இருக்கும், உடனே ஊற்றக்கூடாது. ஆமா, ஆனா கல்யாணக்கார வீட்டுல எல்லாம் இதை விட மோசமாவில் தராங்க. ஆமா, கல்யாணக்கார வீட்டுல எல்லாம் உடனே ஊத்துறாமே இல்லையா, ஆடணும். அவங்க காலையில வெளில நாட்டி வச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு ஆட்டையில 11 மணி ஆயிடுச்சு. என்னால முடியல இன்னைக்கு, என்னமோ நேற்று நைட்டு சாப்பாடு சரியில்லையா, அதனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. உனக்கு பண்ணி கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன். என்னால ஒண்ணுமே எந்திரிக்கவே முடியல, மேல அப்படி கஷ்டமா இருந்துச்சு. சரி, அப்படி இருக்கையில என்னத்தை நம்ம வேலையை பார்க்க முடியும், படுத்துட்டேன். அப்புறம் 11 மணிக்கு மாவாட்டினேன், மாவாட்டி கரைச்சி வச்சேன். அதுவும் ஆட்டணுமேங்கிறக்க ஆட்டினேன். ஃபுல்லாமே எனக்கு உடம்பே நல்லா இல்லை. ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்ல, என்ன பண்றதுன்னே புரியல. அப்படித்தான் போகுது போடும். அப்புறம் மதியம் லஞ்ச் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? மதியம் லஞ்சு நான் குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட்டேன். கூட்டுறதுக்கெல்லாம் என்னால முடியல, அதனால கூட்டுமா வேண்டாம் மட்டும் கூட்டுறல, வீடு கூட்டாம போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். லெட்டின் பாத்ரூம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடுவோம்னா அந்த அல்வா இருந்துச்சு பாரு, அந்த அல்வாவை எடுத்துக்கிட்டேன். சாப்பிட முடியல, தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்க விட்டுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கூட்டி இல்லை
இந்த வாசல் இது எல்லாமே கூட்டினேன், எல்லாம் மொட்டை மண்ணா கிடந்துச்சு. அவ்வளவு கூட்டி எள்ளி எல்லாம் கிளியர் பண்ணேன். சைடெல்லாம் கூட்டினீங்களா? சைடெல்லாம் கூட்டினேன், எல்லா இடமே கூட்டிட்டேன். ஹாட் பேக்கில் இருக்கும். ஹாட் பேக் எதுக்குன்னே ஒயிட் கலர் ஹாட் பேக்கா? ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர் கழுவிட்டு வரேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இட்லி பாருங்க, பந்து பந்தா நல்லா இருக்கு. ஹாட் பேக்கில் இதில் ஒரு 15 குள்ளும் மம்மி. 15 குள்ளும். இது இப்போ 7 இருக்கு, இன்னொரு 7 வைக்கலாம். 14 15 குள்ளும் அமுக்கி வைக்கும். இது எங்கே மேம் வாங்கினீங்க? திருச்சியில் தானே. ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கும். சரி, அடுத்து காய்கறி நேரத்தில் பார்க்கலாம். சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு காலையில் வச்ச சாம்பார். நான் தொட்டுக்க மாட்டேன், இவன் தான் தொட்டுக்குவேன். நான் பொடி என்னதான், பொடி ரொம்ப காரமாக இருக்கும் பொருக்கு. இந்த வாட்டி அரைச்சது மிளகா பயங்கர காரமாக இருக்கு, பார்த்தாதான் தெரியும் பொடியே. ஹலோ மம்மி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேரட்டு பீட்ரூட்டு நாளைக்கு சமைக்க உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா மாதிரி வச்சுட்டு, அப்புறம் வெங்காயம் வெள்ளை போடுவேன்னா புளிக்குழம்பு வைக்கும். ஏன் மம்மி அந்த பால் சாதம்லாம் செய்கிறதே இல்லை? பால் சாதமா? அது செய்கிறதில்ல, வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதில்ல, நிறைய விஷயங்கள் செய்கிறதில்ல, பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோமா? எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் மம்மி இது பார்த்தீங்களா? இது தருண் சுந்தர். தருண் சுந்தர் பார்த்தேன். என்ன பண்ணுது? அதுக்கு தான் நிறைய பேர் ஃப்ரீயாக அனுப்புகிறாங்க. நிறைய எல்லாமே காசு, நகை, இது அதுக்கு நைட்டி எல்லாமே ஃப்ரீயாக அனுப்புகிறாங்க. அது நல்ல உஷாராக பேசுது. உஷாராக பேசுதுன்னா நைட்டி ஏன் அனுப்புகிறாங்க? அதுக்கு அது வசதி இல்லைங்கிறது இருக்குது. அப்புறம் அது பிள்ளைகளுக்கு எல்லாம் அனுப்புகிறாங்களா? அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவோம் சொல்லு? எது வேணாலும் பண்ணலாம். நாளைக்கு நான் வெள்ளைச்சோறு ஒடிச்சு இதே பண்ணுறதா பண்ணிட்டேன். சரி, ஓகே, முடிவு பண்ணியாச்சுன்னா விடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வேறு ஏதாவது அது பண்ணிக்கலாம். காய்கறி நறுக்கிறதுல முறை இருக்கா மம்மி? முறையெல்லாம் இல்லை, இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் நடக்கும். சுரேஷ்குமார் அவங்கள பிரியாணி முடிச்சா யாரோ ஒரு செவத்து பொண்ணு, குண்டு பொண்ணு, நல்லா இருக்கு, சட்டையை கையில்லாம போட்டிருக்கு. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல உட்காந்து அவங்கள்ட்ட சாப்பிடுது. சீத்தமில்ல ஒர்க் பண்ற பொண்ணாதான் இருக்கும் போல. சுரேஷ்குமார் வீட்டுக்கு சுரேஷ்குமாருக்காக வேண்டிட்டு சாப்பிடுது. அந்த அம்மா சொல்லுது, நான் சாப்பிடுது. அந்த அம்மா கொஞ்சம் ஓவரா ரொம்ப துணுறு பேச ஆரம்பிச்சிச்சு. மையம் பெரிய ஆளாயிட்டேன்னு. அது என்ன சொல்லுது, மற்ற ஊர் சாப்பாடுலாம் சாப்பாடா? சுரேஷ்குமார் அம்மா அப்படி உட்காந்துருக்கு, காலில் இப்படி வச்சுக்கிட்டு சுரேஷ்குமார் உட்காந்துருக்கேன். அந்த பொண்ணுக்கு அங்கே சாப்பாடு தட்டில் போட்டு இந்த செங்கல்பட்டு அரிசி சோறு, ஏதோ குழம்பு, மீன் குழம்பு, அதை வச்சு சாப்பிட சொல்லி, மற்ற ஊர் சாப்பாடெல்லாம் சாப்பாடா? எங்கள் வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு அரிசி தான் ருசியாக இருக்கும் அப்படிங்குது. அது எப்படி மம்மி டெய்லியுமே மீன் குழம்பு வச்சுருவாங்களா? ஆமாம், டெய்லி காலையில் சோறு மீன் குழம்பு. அது அழுத்து போகாத மம்மி? தெரியல, அவங்க அதுதான் சாப்பிட்டு தான் தெம்பா இருக்காங்க. அதோட குச்சிக்கிழங்கு வேறு முட்டு வைக்கிறாங்க அந்த மீன் குழம்புல. ஐய, குச்சிக்கிழங்கையும் முட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறாங்க, கிழங்கு போட்டு வைக்கிறாங்க. அது ஒஸ்தின்னு சொல்லுது. கமெண்ட்ல எல்லாரும் கழுவி ஊற்றுது. இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணுது. அவங்க குச்சிக்கிழங்கு இனிக்கும்ல மம்மி? இல்லை, இனிக்காது. சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு தான் இனிக்கும், குச்சிக்கிழங்கு இனிக்காது. ஆனால் அது எனக்கு இவங்க சமைக்கிறத பார்த்து குச்சிக்கிழங்கு போட்டு சமைப்பான்னு. கன்னியாகுமரியில் எல்லாருமே போட்டு சமைப்பா. அவருக்கு இன்னொன்று கன்னியாகுமரி போடுது, ரொம்ப உள்ளது போல ஒன்று கன்னியாகுமரின்னு போடுது. அதுவும் குச்சிக்கிழங்கெல்லாம் போடுது. அப்போ ஒரு ஏரியாலையும் ஒரு சைட்டு ஃபுட்டு ஃபேமஸுங்கிற மாதிரி. ஆமாம், இப்போ மதுரையிலலாம் கறி தோசை ஃபேமஸ். அதே மாதிரி மதுரை பன் பரோட்டா. இது பரோட்டாவை கல்லில் போட்டு எடுக்க மாட்டாங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அது மாதிரி ஆனால் நம்ம ஒரு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா அவ்வளோதான்.
அது ஒரு டேஸ்ட்டுக்கு அதை நீங்கள் நொறுக்கி சாப்பிடலாம். பூரி இப்போ நொறுக்குவோம்ல, நல்லா பூரி உப்புனாப்புல இருக்கு, கையை வச்சு அமுக்குனா பூரி உடையும்ல, அதே மாதிரி பரோட்டாவும் கையை வச்சு நம்ம அமுக்கணும்னா உடையும். அதுதான் மதுரை பன் பரோட்டா. அப்புறம் கறி தோசையை ஊற்றி கறியோட இது இருக்குல்ல, கறியை சின்ன சின்னமாக பீஸ் போட்டு சிக்கன் ரைஸ் மாதிரி போட்டு அதில் வந்து கறியை தூக்கி வச்சு வேக வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம நார்மலாக முட்டை தோசைலாம் ஊற்றுவோம், இவங்க கறி தோசை. மக்களை பாரு, முன்னாடி எல்லாம் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இந்த அம்மா இப்ப இப்படி சொன்ன உடனே எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல உங்களோட கிச்சனை பார்த்தாவே எங்களோட நாய் கூட சாப்பிடாது, நீங்க இதுல மத்த வீட்டு சாப்பாடு குறை சொல்றீங்க கமெண்ட்ல சொல்லுதுங்களா? சொல்லுது எல்லாம் அந்த அம்மாவை. இந்த அம்மாவுக்கு ரொம்பதான் இது. நான் முதல்ல சொன்னல இந்த அம்மாக்கு ஒரு பஸ்ல இப்ப சீத்தமிழ் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணுவேன். வாய் அதிகமா பேசுது, சீத்தமிழ்லே அதிகமா பேசுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப்ல எடுக்கிற வரைக்கும் முன்னேற மாட்டான்ட்டு வாய் மூடிட்டு இருந்துச்சு. ஆமா, நான் சொன்னல அந்த மாதிரி பொம்பளைய பயங்கரமா இருப்பாளுங்க. இவனால தினம் ஒரு சேலை எடுக்குது, இவனால காசு பணம் வருது. அன்னைக்கு அடிக்கல, ஏன் என் பையனை அடிக்கிறான்னு கேட்க துப்பு இல்ல, அடிக்க விட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவன் அதுக்கு காப்பு வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு செயின் வாங்கி கொடுக்குறேன். இப்பதான் மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னே கஸ்தூரியம்மா அப்படிங்க. இப்பதான் மக்கள் நிறைய கமெண்ட்ல கழுவி விட்டுருது. அது வாயை திறந்தா அதுக்கு ரேட்டு குறைஞ்சிரும் மம்மி. அப்படியா? அந்தம்மா டெச்சு மாதிரி பேசுது. அந்தம்மா வாயை திறக்கிற வரைக்கும் தான். இந்த ஒரு சிலர்லாம் வாயை திறக்காத வரைக்கும் இதுல பேச ஆரம்பிச்சிருச்சு கமெண்ட்ல எல்லாம். இல்ல வாய எங்கம்மா மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படி இப்படிங்க. இப்ப எல்லாம் கமெண்ட்ல கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்க கேரக்டர் அப்படித்தான் இருக்குன்னு. கேரக்டர் நல்ல கேரக்டர்லாம் கிடையாது. அந்த மாதிரி அதே எல்லாம் கமெண்ட்ல போடுதுங்க. இது மட்டும் மேக்கப் பண்ணி பூ வச்சு குளிச்சு பூ வச்சுக்குது. கிச்சனை பார்த்தா ஒரு நாய் கூட இங்க சமைச்சா சாப்பிடாது அந்த கிச்சன்ல. அப்படி படவதையே போட்டு வச்சுக்கிட்டு கிச்சன்ல சமைக்குது. இது மட்டும் குளிச்சு மேக்கப் பண்ணி தினம் பூ சூடிடுது. தினம் பூ வீட்டுல இருக்கு பூ கட்டி சூடிடுது. அது மாதிரி கிச்சனையே ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாளாவது சுத்தம் பண்ணலாம்ல. ஐயோ, சமைக்கிற ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு 60 ரூபாய். அவன் இத்தனைக்கும் ஆளை வச்சு ஒரு நாள் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி கொண்டாந்து அழுக்காவே கொண்டாந்துச்சு. க்ளீன் பண்ற ஆளு கூட அதுக்குள்ள போக மாட்டா. ஆமா, அந்த மாதிரி இருக்கு கிச்சன். நான் ஃபர்ஸ்ட்ல அந்த கேரக்டர் நான் எனக்கு தெரியும். அந்த நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னல அது வலிக்குது அந்த மாவுக்கு. இல்ல மம்மி, ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வாயை திறக்காத. அவன் என்ன பேசினாலும் யூடியூப்ல அது கேட்கறாம இது கேட்கறாமா அப்படிமே வாயே திறக்காது. இப்ப ஜீ தமிழுக்கு போயிட்டு வந்தது முதல் ஜீ தமிழ்லேயே சொல்லுக்குது, அவ்வளோ பேசுது. இப்ப அவனுக்கு ஈக்குவலா பேசுது. அதோட உண்மையான கேரக்டர் இதே. இவன் சம்பாதிக்கிறவனுக்கு ஒழுங்கா சோறு தட்டுல மீன் எல்லாம் 2 பீஸ் எடுத்து போட்டு கொடுக்காது. இதே புருஷன் படுத்து எடுக்கிறேன், ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல, படுத்து எடுக்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா சோறு நல்லா 2 கரண்டி கொண்டு வச்சு 4 கரண்டி மீன் வச்சு வறுத்த மீன் தண்ணியை வச்சு அவருக்கு சாப்பாடு அப்படி கொண்டு கொடுக்கும். இவன் சம்பாதிக்கிற இவனுக்கு ஒண்ணுமே பண்ண மனசு வராது அந்த அம்மாவுக்கு. ஆனா கடைசி இவன் தான் பேர் ஊரை கொண்டாடுறேன் அந்த அம்மாவை. அது இப்ப புரிஞ்சுக்கிச்சு. நான் சொன்னது கரெக்ட் தான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன்ல, அது மாதிரிதான் இது. இந்த அம்மாவும் சுயநலம் தான். யாரு அம்மா கைக்கு போமா தீபனேஷ் இல்லைன்னா அது ரொம்ப வேஸ்ட். தீபனேஷ் தான் கேமராவை எடுத்துட்டு நறுக்கி வைக்கிறது, வெங்காயம் வெட்டி வைக்கிறது எல்லாமே. சும்மா கிண்டிட்டு பேசிட்டு இருக்கிறது. என்ன மாதிரிலாம் இப்படி எல்லாம் வேலை செய்ய மாட்டாரு. ஆமா, அது ஒரு சிலருக்கு தான் மம்மி வரும், ஒரு சிலருக்கு வராது. ஒரு சிலருக்கு அவங்க கெப்பாசிட்டியே அவ்வளோதான். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட 2 வேலை கொடுத்தோம்னா பண்ண முடியாது. ஒரு சிலர் அந்த வேலையை அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கெப்பாசிட்டி யார் யாருக்கு என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்தானே. எனக்கு அந்த மாதிரி பேசுறது அது மாதிரி பேச வராது. அது ஈகின்னு வேஸ்டா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு பேசி நிற்கிது வர அந்த மாதிரி எனக்கு அப்படி வராது. நம்ம பொறுப்பா இருக்குதான் எனக்கு பிடிக்கும். அப்போ நீங்க எல்லாம் பொறுப்பா இருந்தே வந்துட்டீங்க. ஆமா, இப்போ அவங்கெல்லாம் வந்து பொறுப்பா இருக்கமா இல்லையோ இந்த மாதிரி வெட்டியா அதிகமா பேசியே வந்துட்டாங்க. வந்து பிள்ளைய நல்லா வந்துருச்சு, அது நல்லது எந்திரிச்சிருச்சு. அந்தம்மா அதுவும் இதே மாதிரிதான்.
ஆனா கொஞ்சம் இறங்கின மனசு, இது மாதிரி போல்டு இல்ல, இது கொஞ்சம் பொல்லாதது. எது சொன்னாலும் சொல்ல மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்குது. ஆனா இப்ப மட்டும் நல்லா வாயை திறக்குது. ஆமா. இப்ப அந்த பொண்ணுக்கு நல்லா பண்ணிச்சா மம்மி? மீன் குழம்பு வச்சு கொடுத்துச்சா அந்த பொண்ணுக்கு? குழம்பு காட்டலவே அது சொல்லுது அந்த புள்ள. இவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் ஏத்துக்கத்தானே வேண்டியதா இருக்கு, வேற என்ன பண்றது? அந்த புள்ள சொல்லுது, ஆமாம்மா அம்மா சொல்றது சரிதான், காரம் எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், இங்க எல்லாமே தூக்கலா இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளையும் சொல்லு. ஓ, காரம் புளிப்பு எல்லாமே கூட இருக்கு. வந்தவங்களாம் அதை சரின்ட்டு தான் போக வேண்டியிருக்குல்ல. சாப்பிட வந்துட்டாங்கல்ல. அப்புறம் அவன் சொல்லிக்கிறேன், மக்களே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க அம்மா இது தெரியாம பேசுறாங்க. அவனோட போட்டிக்கு நல்லா போதா மம்மி? போட்டிக்கு நல்லா போகுது. அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் போல. அதுக்கெல்லாம் இவன் போறதே இல்லை, போட்டிக்கு போறதே இல்லை. ஆள் வச்சுட்டேன் சுத்துறாங்க. இங்க தெரியாது, இதுலயும் இன்கம் அதுலயும் இன்கம். அது எல்லாமே அதெல்லாம் நிர்வாகம் பண்ணிக்கிறானே எல்லாம். ஆள் போட்டா போதும் மம்மி. ஒரு சின்ன பிள்ளை போகலதான் அம்மா போனா, இப்ப அம்மாவும் போறது இல்ல. அம்மாவால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பிள்ளை எல்லாம் அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிச்சு வருது. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை எல்லாம் அவங்களா பிடிச்சி அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அம்மா ஒண்ணும் இல்ல, சோறு கூட வடிச்சு போட்டுருக்குமான்னு தெரியல. அப்படின்னே இருக்காங்க பெற்றவங்க. ஆமா, அவங்களையும் பெற்றவங்க. அது அதனாலதான் இவ்வளவு நாளைக்கு ஆயுளோட இருக்கு. பொறுப்பா இருந்திருந்தா, ரொம்ப பொறுப்பா இருந்திருந்தா டென்ஷன் ஆகி செத்துருவாங்க. அதெல்லாம் 75 வயசு இருக்கும். இப்ப நல்லா இருக்கு, நடந்துட்டு தெரியுது. பொறுப்பு இல்ல, பொறுப்பு இல்லாம ஜாலியா தெரியுது. அவங்க அப்பா மீன்லாம் எடுத்து சாப்பிட்றாரா மம்மி? அவர் நல்லா சாப்பிடுறது எது கொடுத்தாலும் சாப்பிடுறாரு. ஆனா உட்கார்ந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு நல்லா தட்டரமா சோறு விட்டு அவருக்கு நல்லா குண்டி கொடுக்குது. இவனுக்கு பாவம் சுரேஷ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காவே கொடுக்காது. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இவங்க அம்மா மாமாவுக்கு அம்மா பண்ற மாதிரி ஆனா சம்பாதிக்கிறவங்க தானே ஒழுங்கா பண்ணானே. அவனும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறான் அப்படின்னு கூட நினைக்கல. அவனை நீயே போட்டுக்க, நான்லாம் போட்டு தர முடியாது, நீயே போட்டுக்க அப்படின்னு. அங்கேதான் இருக்கு தோசை ஊத்திக்க. அவனே தோசை ஊத்திப்பேன் எப்பயுமே. ஒரு தோசை ஊத்தி அது ஊத்தி கொடுத்துச்சுன்னா ஒரு தோசை ஊத்தி கொடுத்துட்டு போதுமா அப்படின்னு அவன் உடனே சொல்லுவேன், பாத்தீங்களா ஒரு தோசை ஊத்தி கொடுத்துட்டு போதுமா அப்படின்னா அப்படின்னு. அவன் ரொம்ப யதார்த்தமா இருக்கேன். இவங்க எல்லாருமே செல்ஃபிஷா இருக்கா, நான் உனக்கு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கா. நிறைய வீட்டுல பொம்பளை அப்படிதான் இருக்காங்க. ஆம்பளை இறங்கி போறனால குடும்பமா இருக்கு. இல்லைன்னா அவன் ஆம்பளை எல்லாம் தனியா இருக்கணும், பொம்பளை எல்லாம் தனியா இருக்கணும். அப்படி ஆயிரும் உலகத்துல. யாரை பார்த்தாலும் நான் தனியா வாழ்றேன்னு வந்துடுறேன். ஒத்தையா எடுத்திருந்தா கண்டிப்பா பிச்சு எடுத்து கூட சாப்பிட யோசிக்காது. அந்த மாதிரி அதே மாதிரி காலையில இந்த ஏதோ ஒன்று வடையா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணுமே, ஏதோ ஒன்று கடையில் போய் ஏதோ குழம்பு வந்து சாம்பார்லாம் வாங்கிட்டு வருது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஹோட்டலில். இதை மட்டும் தோசையை மட்டும் ஊற்றிட்டு குழம்பு வாங்கிட்டு வருது. தோசையை மட்டும் ஊற்றிக்க வேண்டியது மாவு வச்சு, தொட்டுக்கிறத நம்ம வைக்க வேண்டாம், அங்கே போய் டேஸ்ட்டாக வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு கடையில் போய் தான் அங்கே 10 ரூபா சாம்பார் பேக்கெட் ஒன்று சட்னி பேக்கெட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்படி வந்து கேட்குதேன்னு கொடுக்குறாங்க. நம்ம ஊரெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ மழை இதுனதுலேருந்து டெய்லி ஒரு சேலை தான் கட்டுட்டு போய் டெய்லி ஒரு சேலை. போட்டிக்கு வர வச்சிருக்காங்க. அதுல சேலை இல்ல, சுடிதாரு இது தானா? சுடிதாரு நைட்டி இது. ஆனா கிஃப்டே நிறைய பண்ணுவாங்களோ? ஆமா, நிறைய கிஃப்ட் வருது. எல்லாரும் அவனுக்கு எடுத்து கொடுக்கல, எல்லாரும் அந்த அம்மாவுக்கு தான் சேலை எடுத்து கொடுக்குறாங்க. இவனுக்காக வேண்டி அந்த அம்மாவை தூக்குறாங்க எல்லாரும். ஆமா, இவனுக்காக வேண்டி அந்த அம்மாவை தூக்குறாங்க. முன்னாடி இதுக்கு பேசுனது அப்படி பேசுனுச்சுக்க, அம்மா கஸ்தூரியம்மா கஸ்தூரியம்மா அப்படின்னு. இப்ப நல்லா பேசுதுங்க. இந்த அம்மா மேக்கப் பண்ணிக்க தெரியுது, அடுப்படியை கிளீனா வச்சுக்க தெரியல. மூஞ்சி பவுடர் அடிச்சு காலையில பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குடிச்சு பூ வச்சு அவன் எப்பவும் இது கொண்டையை திருப்பி காட்ட சொல்லுவேன். பூ தினம் கொண்டையில இருக்கும் ஆத்தாவுக்கு. பூவுக்கு செலவழிக்குமா இல்லை வீட்லயே காய்க்கும்? வீட்டில் மேலே மாடியில் இருக்கு. எல்லா பூவுமே இருக்கா? ரோஜா பூ இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஆனா கொஞ்சம் வாங்குவா இருக்கு. அது சும்மா 4-5 யூனிட் தான் பூக்கும். ரொம்ப எல்லாம் தண்ணி ஊத்தி எல்லாம் இருக்குல்ல. ஆனா வீடு ரொம்ப பழைய வீடு. உடையிற மாதிரி இருக்கு வீடு. அவங்க அன்னைங்க எல்லாம் இங்கதான் இருக்காளா மம்மி? பக்கத்துல பெரிய வீடா கட்டிட்டு அன்னைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்ல வசதியா துபாயில இந்த இதெல்லாம் இந்த ஒர்க் எல்லாம் பார்த்து நல்லா இருக்காங்க. வீடு இன்டீரியர் எல்லாம் பார்த்து நல்லா இருக்காங்க. சூப்பரா வச்சிருக்காங்க வீடு. பழுந்து மாதிரி இருக்கு. இந்த இவங்க வீடு மாதிரி சேட்டுக்கு காரக்குடியில பார்த்தோம்ல அந்த வீடுக மாதிரி இருக்கு. அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கவரு இவங்க ரொம்ப நாள் உள்ள விட மாட்டாங்க இருக்கு. அவங்க எல்லாம் குமரனையும் அவங்க அம்மாவையும் இப்ப இதுல ஃபேமஸ் ஆன உடனே உள்ள போய் அவங்க வீட்லயும் தோசை ஊத்துறேன். அவங்க வீட்லயும் சாப்பிட அண்ணி ஊத்தி கொடுக்கறது இல்ல. அங்கேயும் இவனே கிச்சன்ல போய் தோசை ஊத்திக்கிறேன். அவங்க வீட்லயும் எங்க அண்ணன் வீட்டுல இருக்கேன். அண்ணன் பசங்களுக்கும் நானும் சாப்பிட போறோம். எனக்கு தோசை நான் ஊத்திக்கிறேன் அப்படின்ட்டு ஊத்திக்கிறேன். பாதி பேருக்கு இவன் இப்படி கேரக்டரா இருக்கனால பிடிக்க மாட்டேங்குது. ஆனா டிவில வந்த உடனே மாறிட்டேன் மம்மி. நாகரிகமா இப்பதான் ட்ரெஸ் கொஞ்சம் நீட்டா போடுறேன். ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு இப்பதான் வாங்கியிருக்கேன். ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது செகண்ட் ஹேண்டா என்னன்னு தெரியல. இவனும் தாராளமான செலவழிக்கிறாரு இல்ல இவனுமே. ஆனா ஏமாற மாட்டேன். உங்களுக்கு பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சிருப்பேன். ஏன்னா அதுல கஷ்டப்பட்டனால தெரியுது. அந்த ஷூட் பண்றவனுக்குமே கேமரா எடுக்கிறவனுக்குமே இவன் கஞ்சி குடிச்சா அவனுக்கு எடுத்து வாங்கி கொடுப்பேன். சாப்பாடு இவன் கஞ்சி தான் குடிக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த கஞ்சி தான். அவனுக்கு காசு கொடுத்துருவானா இருக்க மாசத்துக்கு இவ்வளோ அவன் போய் சாப்பிட வேண்டியதான். சாப்பாடை கட்டிட்டு வர வேண்டியதான். ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க. அம்மாக்கா எங்கேயும் போனாக்கா அவனுக்கு இலை போட்டு இந்த விருந்து பண்றாங்க ஒரு கோயில் விருந்துக்கு. அப்ப அவன் இலைக்கு பக்கத்துலயே இலையை போட்டு சாப்பிட்டுறேன். இல்ல இவனுக்காக வேண்டி வைக்கிறேன். நீ போட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்து சாப்பிடுன்னு. நான் இதே சாப்பிடுறேன்னா பக்கத்துல ஒரு இலையை போட்டு அதுல காய்கறி எல்லாம் வைக்க சொல்லிட வேண்டியது. சோறெல்லாம் வைக்க சொல்ல அந்த இடத்த புடிச்சுக்கிறேன். நீ இது ஷூட் பண்ணிட்டு வந்து சாப்பிடுன்னு இடத்த புடிச்சுட்டு. நிறைய பேர் அப்படிதான் இந்த ரிவ்யூ பண்றவங்களும் அப்படிதான். ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு தான். இப்போ வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன், சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன், காடை பிரியாணி வாங்கியிருக்கேன்னா 3 பிரியாணியும் நானே சாப்பிட்றது இல்லை. மட்டன் பிரியாணியில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மக்களுக்கு ரிவ்யூ சொல்லிவிட்டு அடுத்து சிக்கனில் 2 பீஸ் இது கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃபாக ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி பண்ணால் தான் சரியா இருக்கும். ஆனா வினோத் சங்கீதா நிறைய போகுது. சங்கீதா இல்ல வினோத் சீதா. அவங்களுக்கு 15 லட்ச ரூபா கடை இருந்துச்சு. அந்த பொண்ணு லவ் மேரேஜ். அவங்களோட கதையை கேளு. வினோத் சீதா அந்த பொண்ணு வீடும் இவங்க அம்மா வீடும் பக்கத்துலயா. இவங்க 2 பேரும் விளையாட போவாங்களா. அப்ப அம்மா வீட்டுக்கு இவங்களும் ஊருக்கு போவானா, அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்களும் ஊருக்கு போவானா. அப்ப 2 பேருமே சின்ன பிள்ளையில இருந்து விளையாண்டுதுங்களா 2 ஒண்ணா. வினோத்தும் இது சீதாவும் விளையாண்டதுக்கு அப்புறம் ரொம்ப 2 வீடுமே வீடு போச்சா. கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா. புறம்போக்கு இடத்துல கட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஏதோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டாங்களா. வீடு போனோன்னா ரொம்ப கஷ்டமாயி ரொம்ப சங்கடப்பட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கே கட்டணுமே அப்படின்னு சொன்னோன்னதான் அப்புறம் இது 2 லவ் பண்ணி சரி இவங்க அம்மாவுக்கும் பொண்ணு வரலையா சரி கட்டிக்கிட்டு ஆகலாம். கட்டிக்கிட்டு 15 லட்ச ரூபா கடை இருந்துச்சான். அவங்க அம்மாவும் ஒண்ணும் இல்ல. 15 லட்ச ரூபா கடை இருந்துச்சான் மாமியார் நடத்தையில. 15 லட்ச ரூபா கடனை இவங்க வந்து இப்ப யூடியூப் மூலமா தான் கடனை கட்டி குடியிருந்த வீடு குடியிருந்ததான். அந்த குடியிருந்த வீடையே சொந்தமா வாங்கி நீ வேற வீட்டுக்கு போக வேண்டாம், நமக்கு இதே பழகி போச்சு, உலக நடத்த அடுத்தவங்க நமக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்க ஒரு மாதிரி இருக்கும்ல நம்ம சொந்த வீடுன்னு. அதனால அதை யாருக்கும் விட வேண்டாம், நம்மளே அவங்க என்ன ரேட் சொன்னாலும் வாங்கிக்கணும்னு கொஞ்சம் குறைச்சு கேட்டு அந்த இடத்த வாங்கி அதுக்கு பின்னாடி இருக்க இடத்தையும் வாங்கிட்டாங்க. அந்த வீடையும் வாங்கி அந்த இடத்தையும் யூடியூப்ல சம்பாதிச்சு நல்ல சம்பாத்தியமா யூடியூப்ல அதுல சொல்லுதுங்க. நாங்க எல்லாம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கணும். அது மக்களே உங்களாலதான். அவங்களுக்கு லேக் கணக்குல தான் போகுது வீடியோவே லேக் கணக்குல தான் போகுது. நல்ல டெவலப்மெண்ட். இப்ப தம்பியும் வீடியோ எடுக்கிறேன். தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணல. தம்பிக்கு ஏன் கல்யாணம் பண்ணல கேக்குது எல்லாம். தம்பி அம்மாவும் போடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவங்க 2 பேரும் அங்கிட்டு அடுப்பை தூக்கி அந்த வெளியே வச்சுக்கிட்டு போடுறாங்க. பாதி பேர் பொழப்பு இதுலதான் போகுது. பாதி பேர் பொழப்பு இதுலதான் போகுது. ஆனா சங்கீதாவுக்கு கூட 1000 கணக்குல தான் போகுது. அதுக்கு லேக் கணக்குல போகுது.
சங்கீதா வினோத்துக்கு. ஓ சரி. வீலுக்கு இவங்க கெடுத்துக்கிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. போடுற கண்டென்ட்டே நல்லா இல்லைங்குது. அம்மா கை கொடுக்கும் நல்லாவே இல்லை அப்படிங்குது. போடுற கண்டென்ட்டே வீடியோவும் தொடர்ச்சியா போடல. இந்த நீ சொல்ற நம்ம ஒரு ரூட்டு அவன் ஒரு ஷார்ட்ஸே மாத்திக்க கொண்டுதான் போடுவேன். அதுலயும் அவங்க அப்பா ரொம்ப திட்டுறாரு. இன்னைக்கு சொல்றேன் ஒரு ஷார்ட்ஸ்ல இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மக்களே நான் இன்னைக்கு அப்பாவுக்கு ஹெல்ப்பா ஆடு மேய்ச்சேன் மக்களே அப்படின்னு. உடனே அப்பா நான் ஆடு மேய்ச்சதை பத்தி சொல்லுங்கப்பா அப்படிங்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த பாருங்க இந்த இதுலதான் ஆடு மேய்ச்சேன். அந்த ஆடு மேய்ச்சிக்கிறக்குள்ளேயும் ஒரு மத்தியானத்துக்குள்ள ஒரு 4 வாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னு கேட்டாக்க என்னமோ சொல்லிட்டு முதல்ல வந்தேன். 2வது வாட்டி தண்ணி குடிக்க வந்தேன். 3வது வாட்டி நீங்களாம் இங்கே இருக்கீங்க என்னன்னு பார்க்க வந்தேன். இப்படி போறவன் எப்படி சம்பாதிப்பேன், எப்படி வெளியூர்லாம் போய் சம்பாதிப்பேன் பாத்துங்க அப்படிங்கிறாரு. 4 வாட்டி வீட்டுக்குள்ள வந்துட்டானா இந்த ஆடு மேய்க்க போனதுக்கு. வீடை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறானா. அவர் பாவம் நல்லா உழைக்கிறாரு. கடலை கொண்டு கடலை விளைஞ்சிருக்கு. கடலை விளைய சீசன் ஒரு சூப்பர். கடலை விளைஞ்சிருக்கு, கடலை எடுக்கிறாரு. என்னென்ன மேம் நறுக்கிருக்கீங்க? கேரட்டு, வெள்ளை பூண்டு, வெங்காயம்லாம் உரிச்சிட்டேன். போதும். பீட்ரூட்டு இந்த இது கழுவணும். அதுக்காக நல்லா கழுவணும் இன்னொரு வாட்டி. இது கேரட்டு இதுவும் நச்சு தக்காளி நறுக்கி வைக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.